அட்டகாசமான சுவையில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவல் வச்சு 2 விதமான ரெசிபி. ஒன்று குழிப்பணியாரம், ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக. இன்னொன்று பிடி கொழுக்கட்டை, அவ்வளோ ருசியாக நல்ல பஞ்சு போல் இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துடுங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்யலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது குழந்தைங்க செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பவுலில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துட்டு, நீங்கள் வெள்ளை அவலும் எடுத்துக்கலாம், இல்லை சிகப்பு அவலும் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அவல் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷம் இது நல்லா ஊறி வரட்டும். 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், அவல் நல்லா சாஃப்டாக ஊறி போயிருக்கும் இந்த அளவுக்கு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம இந்த தண்ணியோடவே இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, 1 கப் அளவுக்கு அவல் எந்த கப்பில் சேர்த்துமோ அதே கப்பில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் பொடிச்ச வெல்லம், இப்போலாம் வெல்லம் நம்மளுக்கு பொடியாகவே கிடைக்குதுங்க, அந்த வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது போல் எடுத்துக்கலாம். இது கூடவே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு, நீங்கள் துருகியும் சேர்த்துக்கலாங்க, நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கோங்க, நம்ம தேவைப்படும் போது நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வைக்கலாம். ஒரு 30 நிமிஷத்துக்கு இதில் ஊறி வரணுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டான ஜூஸியான நம்மளுக்கு அப்பம் கிடைக்கும். இப்போ 30 நிமிஷம் கழித்து பாருங்கள், கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தான் இப்போ நான் கலந்து விட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு பதம் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு பணியாரம் கரெக்டாக வரும். இப்போ நம்ம பணியாரம் ஊற்ற போகும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பணியார கல் வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, மிதமான தீயில் வச்சுக்கோங்க, கல் ரொம்ப சூடாக இல்லாமல். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மாவு. ஃபுல்லாக சேர்த்துட்டிங்கன்னா வழிஞ்சு வெளில வந்துடும். இப்போது ஒரு 3 நிமிஷம் போல் மிதமான தீயில் வேக வச்சுட்டு இதை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதுமானது. ரொம்ப சட்டுன்னு இது வெந்து வந்துடுங்க. ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் நாளைக்கு இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்ம பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பஞ்சு போல் இருக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நீங்கள் வெள்ளை அவலும் சேர்த்துக்கலாம், சிகப்பு அவலும் சேர்த்துக்கலாம். இது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவல் நல்லா முழுகி வர அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை ஊற வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறி வரட்டும். 20 நிமிஷம் கழித்து பாருங்கள், அவல் நல்லா ஊறி வந்துட்டுருக்கோம். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம இதை பிழிஞ்சு எடுத்துடணுங்க. தண்ணி இருந்துச்சுன்னா இந்த கொழுக்கட்டை சரியாக வராது. அதனால் நீங்கள் இது ஒரு ஃபில்டரில் மாற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லைனா இது போல் நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது போல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும்போது நம்ம கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. பிடி கொழுக்கட்டை மாவு எந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அது போல் நம்ம வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இதை போய் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழுத்தமாக ஒரு கொழுக்கட்டை மாதிரி வரணும். இப்போ இதில் நம்ம எந்த கப்பில் அவல் சேர்த்துமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருகிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் தண்ணியை சரியாக அவல்லேருந்து எடுக்காமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்குங்க. அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம், 1 ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதுமானது. அதை சேர்த்திங்கனாலே இது கொஞ்சம் திக்காக மாறிட்டு உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு வந்துடும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இது போல் அழுத்தம் கொடுத்து நீங்கள் ஓவல் ஷேப்பில் செஞ்சுக்கலாம், ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தாங்க. இது போல் நான் அழுத்தம் கொடுத்து நீங்கள் எடுத்திருக்கேன். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மட்டும் வேக வச்சாலே போதுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை. அதே போல் வேக வச்சு முடித்த பிறகு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து நீங்கள் பரிமாறலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, பஞ்சு போல் இருக்கும். ருசியும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.